ரொம்ப வீக்கா இருக்கு. போர் போடுறதுக்கே யாருமே இல்லை. ஏன்னா ஷமியும் கொடுத்தாச்சு. ஸ்பின்னுக்கு வந்து அனிகேத் வர்மா வச்சிருக்காங்க. மேபி ரவி பிஷ்ணாய், ராகுல் சர்மா யாருக்கா போவானாலும் போற வாய்ப்பு இருக்கு. இருந்த ராகுல் சரை விட்டுருக்காங்க. மேபி இப்போ ரவி பிஷ்ணாய்க்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. அது போக ஜீசன் அன்சாரி இருக்காரு, ஜாம்பாவையும் கொடுத்தாச்சு. ஸோ இவங்க பவுலிங் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. பேட் கமின்ஸுமே இன்ஜூரியில் இருக்காரு. அங்கவே அவர் ஆடுறது கிடையாது. ஸோ அதனால பேட் கமின்ஸ் நிலைமை என்னன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கி பவுலர் வந்து இந்தியாவில் வந்து பவுலர்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹர்ஷல் பட்டேல் இந்தியா இதில் ஆடுறதுனால மேபி இன்னொரு பவுலர் ஏதாவது கொஞ்சம் நல்ல டெத்துக்கு போடுற மாதிரி பவுலர் இருக்காங்க மாதிரி பார்ப்பாங்க மோஸ்டா. இவங்க உம்ரான் மாலிக் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசா இன்னும் டேலண்ட ப்ரொடியூஸ் பண்ணல. அமௌண்ட் வச்சிருக்காங்க மாப்பிள்ள, 26 கோடி பர்ஸ். மேபி அவங்க 26 கோடிக்கு அவ்வளோ இந்தியன் பவுலர்ஸ் ஏதாவது ஒரு 3 பவுலர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. ஜிடி எல்லாம் கலாச்சாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்னு கம்மியா எடுக்கிறாங்க, சிராஜ், பிரசித்னு. இப்போ அவங்க சேஃபா இருக்காங்க. பவுலர்ஸ்லாம் கட்டுப்பாடு எல்லாருக்குமே. கரெக்ட். அவங்க என்ன ஜிடி, சிராஜ் வச்சிருக்காங்க. மொத்த பவுலர்ஸ் அங்கதான் வச்சிருக்காங்க. மானவ சுத்தர் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் சிந்துன்னு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. இது இந்த ஆதி இதுல ஒரு வடிவேல் பாலாஜி வடிவேலு குரூப், நீ என்னடா வடிவேல் பாலாஜி குரூப்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கப் வச்சு அவ்வளவு பேக்கப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பின்னருக்கு மொத்த ஸ்பின்னரும் அவங்க தான் வச்சிருக்காங்க. நம்ம இங்க பேசுறோம்ல ஒரு நல்ல பவுலர் இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பவுலர், மொத்த பவுலரையும் வந்து ஜிடி தான் வச்சிருக்காங்க. அப்படியே காயின் மாதிரி தூக்கி அழகா வச்சிருக்காங்க அவங்க. ஸோ ஜிடி வந்து யார் ட்ரேடு கேட்டு பேசலாம், பட் கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இப்போ நிஷாந்த் சிந்து ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மானவ் சூத்தர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மும்பை பிளேயர் இருக்காரு, ஒரு டெஸ்ட்ல நல்லா ஆடுவாரு,